بإحسان إلى يوم الدين. அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாம் அனைவர்களும் சிறப்பான கண்ணியமான பத்ருடைய சஹாபாக்களை ஞாபகப்படுத்தினோம், அவர்களை பாடினோம், புகழ்ந்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கண்ணியமான சஹாபாக்களோட நாளை மறுமை நாளில் ஒன்றாக இருப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபாக்களுக்கு கொடுத்திருந்த அந்த ஈமான், அந்த சஹாபாக்கள்கிட்ட இருந்த இஸ்லாமிய அந்த உணர்வு, இஸ்லாமிய அந்த பற்று, அது அந்த காலத்தில் சகோதரர்களே இஸ்லாம் வளருவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. என்றால் ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் தனித்தனியான வரலாறுகள் இருக்கிறது. அதனால தான் புகாரில கூட பார்த்தா, புகாரில கூட பத்ருடைய சஹாபாக்களுடைய பேரு நாமங்கள் மட்டும் இருக்கிறது. புகாரி மஜ்லிஸ்ல விசேஷமாக உங்களுக்கு தெரியும், புகாரி மஜ்லிஸ் நடைபெறக்கூடிய நேரத்தில் வேறுவலையில அந்த சஹாபாக்களுடைய பேரை தனியாக வாசிப்பாங்க. தனியாக வாசிக்கிற நேரத்தில் எல்லாருமாக சேர்ந்து ரலியல்லாஹு அன்ஹு ரலியல்லாஹு அன்ஹு என்று அந்த சஹாபாக்களுக்கு கொடுக்கிற மரியாதையான மஜ்லிஸ்களை பார்க்கலாம். ஏனென்றால் என்னோட உள்ளத்தில் அவர்கள் நிறைந்தவர்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் பட்ட கஷ்டங்கள், அவர்களுக்கு இருந்த இஸ்லாத்துடைய ஆசையும் லேசானதல்ல. நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்கு வாராங்க. நடந்த சில செய்திகளை, சஹாபாக்கள் செய்திகளை சொல்லுகிறேன். அந்த சஹாபாக்களுக்கு இருந்த இந்த ஈமான பாருங்க, நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த முஹப்பத்தை பாருங்க. பத்ருக்கு வாராங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பத்ர்ல அப்படி லைனாக வைக்கிறாங்க. எல்லா சஹாபாக்கள் லைனா வைக்கிறாங்க. வைக்கிற நேரத்தில் ஒரு சஹாபி சவாத் இப்னு கஸியா என்ற ஒரு சஹாபி, அவரும் அப்படி அந்த லைன்ல இருந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது கையால, அவர்களது கையில் இருந்த அந்த ஈட்டி, அந்த அம்பு இருக்கிறது, அதால் அப்படி அவரை வைத்து குத்தினாங்க. குத்தி சொன்னா கொஞ்சம் நேரா இருங்கடா, லைன்ல சரியா இருங்கடா. ஏண்டா லைன்ல சரியாக இருக்கிறது ஒரு இபாதத். நிறைய பேரை சஃப்ல பார்த்தா லைன்ல சரியா இருக்க மாட்டா, காலை சரியா வைக்கிறது இல்ல, ஒரு கால் முந்தி ஒரு கால் பிந்தி இருந்தால் அது பிழை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக வேண்டி வந்தா அவர்களது கையில ஒரு கம்பு இருக்கும், அந்த கம்பால சஹாபாக்கள் காலுகளை தட்டி நேரையாக்குவாங்க. நீங்க சஃப்ல சரியாக இருங்க, லைன்ல சரியாக இருங்க, இல்லாவிட்டா அவனோட உள்ளங்களுக்கு இடையில் அல்லாஹ் பிரச்சனைகளை உண்டாக்கி விடுவான். அப்ப சஃபில் சரியாக இல்லாவிட்டால், நெருக்கமாக சேர்ந்து இல்லாவிட்டால், நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தான் நடுவுல வந்து பூந்துடுவான். இதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ பத்ர்ல இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லைன் அப்படி சமைக்கிறாங்க. சவாத் இப்னு கஸியா அந்த சஹாபி கொஞ்சம் கால முன்னுக்கு வச்சிருந்தார். நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட கையில் இருந்த அந்த ஈட்டியால வைத்து குத்தி பின்னுக்காக வேண்டாம். அந்த நேரம் அவருடைய அவர் ஜுப்பா அணிந்திருக்கல்ல, அவர் வயிறு அப்படி திறந்து இருந்துச்சு, அவரோட பொடியில் அப்படி சரியா தோல்ல பட்டுச்சு. பட்டுடனே அவரு சொல்லுறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்ப யுத்தம் நடக்க வாக்குது, யுத்தம் தான் நடக்க வாக்குது. நான் இந்த இடத்துல நீங்க செஞ்ச இந்த வேலைக்காக எனக்கு நீ குத்தினீங்களே, நானும் உங்களிடத்துல பழிக்கு பழி வாங்கும், நானும் உங்களுக்கு குத்தோடு வந்தான். சஹாபாக்களுக்கு பெருமாச்சரியம். இந்த சவாத் இப்னு கஸியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லவா குத்த பார்க்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட வயிற்றில குத்த பார்க்கிறாரு, எவ்வளவு பெரிய தவறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் பேசல. சரி வாங்க, இல்ல அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க ஒரு ஜுப்பா கலட்டுங்க, நீங்களும் ஜுப்பா இல்லாம தான் இருக்கணும், அப்பதான் எனக்கு அதை குத்தலாம், நானும் ஜுப்பா இல்லாம தான் இருந்தேன், நீங்க குத்துற டைம்ல துறவுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்தை பேத்து ஜுப்பா கலட்டினாங்க. அப்ப சாரம் கீழே உடுத்திருந்தாங்க, ஜுப்பா தூக்கினாங்க. ஜுப்பா தூக்கி முடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வயிற்று பகுதி விளங்கிச்சு. சவாத் இப்னு கஸியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓடி போய் நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இந்த இடத்தை முத்தமிட்டார்கள், கட்டி பிடிச்சு முத்தமிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சவாத் இப்னு கஸியா ஏன் இப்படி செய்றீங்க, ஏன் இந்த விதமாக நடந்து கொள்கிறீர்கள்? இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, யுத்தத்துக்காக வேண்டி வந்திருக்கிறேன்,
என்னுடைய கடைசி யுத்தமோ தெரியாது, என்னுடைய கடைசி பயணமோ தெரியாது, இதற்கு பின்னால் உங்களை நான் காணுவேனோ இல்லையோ தெரியாது, ஹயாத்தோ மௌத்தோ தெரியாது, அதனால் உங்களோட வயிற்றை நான் முத்தமிட்டுக் கொண்டேன், என்னுடைய மூக்கில் நான் முத்தமிடுவது உங்களோட வயிறாக இருக்கட்டும், அதனால் தான் நான் முத்தமிட்டேன் என்றார்கள். நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக துஆ செய்தார்கள், அவர்களுக்கு நலவை கொண்டு துஆ செய்தார்கள். நீங்க மௌத்தாக மாட்டீங்க என்றார்கள். சவாத் இப்னு ரஸியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 120 வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள். 120 வருடம் உலகத்தில் வாழ்ந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த யுத்தம் பத்ர் என்கிறது. பத்ருக்கு முன்னால சில யுத்தங்கள் 9 யுத்தங்கள் நடந்திருக்கிறது. ஆனா அதெல்லாம் யுத்தமாக நடக்கல, போனாங்க நடக்கல. அதனால முதலாவது யுத்தம் பத்ர் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சஹாபாக்கள் செய்தி அதில் இருக்கிறது. உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரும் அந்த பத்ருக்கு வந்த சஹாபி. பாருங்க அந்த சஹாபாக்கள் அந்த ஈமான. உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய தம்பி. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நானா, உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தம்பி. ரெண்டு பேரும் யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு 15-16 வயசு. அவர்கள்ட்ட சாமான்களையும் ஆயுதங்களையும் அவர்களுக்கே தூக்கி இயலாது. சின்னால் அவங்களோட பேக்குகளை எல்லாம் தூக்கி கொண்டு வாரது யாரு? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நானத்தான் தூக்கிட்டு வாரது. தூக்கிட்டு வந்த பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சஃப செய்யறாங்க. செய்யற டைம்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த லைனை செய்யற டைம்ல சொன்னாங்க, சின்ன பிள்ளைகள் பின்னே போங்கன்றாங்க. இப்ப கட்டையான ஆளே அவரு 15 வயசு இருந்தா சின்ன புள்ள சொன்னா பின்னே போங்கன்றாங்க. அவர் இப்ப பின்னே போக விருப்பம் இல்லை. அவர் என்ன தெரியுமா செய்தாரு பாருங்க, அவர் அந்த டைம்ல எடுத்துக்கொண்ட முறையை பாருங்க. அவர் அப்படியே கால்த பெருமரில் அப்படி ஊண்டினாரு. ஊண்டி சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நானும் உயர்ந்தவர் தான், இப்ப நானும் உசரமான ஆள் தான், இப்ப நீ கட்டேந்த பதியால பின்னே போ சொல்லீங்க, நானும் இப்ப ஹைட்டானவர் தான், என்ன நீங்கள வைங்கன்றாங்க. சரிங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் வந்து இருக்கிறீங்க? இல்ல அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஷஹீதாகிடுவோம், நான் இதோட உலகத்துல வாழ தேவையில்லை நபியே, நான் இதோட ஷஹீதாகிடோனும் என்று சொன்னார்கள் உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லைன்ல அப்படி வச்சாங்க. யுத்தத்துக்கு முதலாவது முன்னு போனது யாரு? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உபைதத்துல் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா தான் முன்னு போனாங்க. அதுல உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மௌத்தானார்கள். இந்த உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போய் அவர்கள் 16 வயது, அவர்களது ஆசை ஷஹீதாக்கப்படணும், மௌத்தாகணும் என்ற ஆசையோடு வந்தார்கள். அந்த யுத்தத்தில் உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதானார்கள். ஏன் சொல்கிறேன் என்றால், இதான் அந்த சஹாபாக்களோட ஈமானும் சஹாபாக்களோட பற்றும் இருந்தது. அப்ப இதைத்தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த சஹாபாக்களோட வரலாறுகள், அவர்கள் செய்த தியாகங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அவர்கள் வைத்திருந்த மஹப்பத், அது கட்டாய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டியது. அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருந்த ஒரு சஹாபி. நாங்க சொல்லுற பாங்கு இருக்கிறது, இந்த பாங்கை மனாவில் கண்டவர்கள் அவர்கள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகைக்காக மக்களை எப்படி அழைக்கிறது, தொழுகைக்கு மக்களை கூப்பிடணுமே, தொழுகை கடமையாக்கப்பட்டாச்சு, தொழுகை வந்தாச்சு, எப்படி மக்களை கூப்பிடுகிறது, எப்படி ஆட்களுக்கு அறிவிக்கிறது. அப்பதான் சஹாபாக்களை வச்சு ஒரு ஆலோசனை, ஒரு கூட்டம் வச்சாங்க. அந்த கூட்டத்தில் வைத்து ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒரு கருத்துக்களை சொல்கிறார்கள். சிலர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க தொழுகை டைமான ஒரு மணி, ஒரு பெல் அடிப்போம் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது நசாராக்களோட வேலை, கிறிஸ்தவர்களோட வேலை, வானாம் என்றாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்ல அல்லாஹ்வுடைய தூதரே, டைமான ஒரு நெருப்பொன்று நாங்க மூட்டுவோம், அந்த நெருப்பை பார்த்து மக்கள் தொழுகைக்கு வரட்டு வந்தாங்க. சொன்னாங்க, அதுவும் வேண்டாம், அது மஜூசிகள், நெருப்பு வணங்கிகளோட வேலை. இன்னும் சிலவங்க சொன்னாங்க, இல்ல அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த டைம் நாங்க ஒரு ஊதல், ஒரு குழலை ஊதுவோம், அந்த சத்தத்தை கேட்டு மக்கள் வருவாங்க, அதுவும் வானாம் என்றாங்க. இன்னும் சிலவங்க சொன்னாங்க, இல்ல அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க ஒரு கொடியேற்றுவோம் என்றாங்க. கொடியேற்றுறது, ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வேண்டாம் என்று சொல்லல. இன்னைக்கு நான் கொடியேற்றுவோமே, ஒரு மஜ்லிஸுக்கு ஒரு மாதம் வந்துட்டா ஒரு கொடியேற்றி ஒரு ஃபங்க்ஷன் நாங்க எடுப்போம்,
குத்துப் நாயகத்துடைய மஜ்லிஸா, ஷாலபி நாயகத்துடைய மஜ்லிஸா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸா, என்ன செய்வோம் நாங்க? ஒரு கொடி ஏற்றுவோம். கொடிக்கு ஏசுறவங்க இருப்பாங்க. ஆனா சகோதரர்களை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடிய வேணாம் என்று சொல்லல, கொடிய வேணாம் என்று சொல்லல. சொன்னாங்க என்ன தெரியுமா? கொடி பகலையில விளங்கும், ராவையில இருட்டுல விளங்காது, வானாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் சரியில்லைன்னா, அது பொருத்தம் இல்லை. கொடி வானாம் என்று சொல்லல, ராவையில இருட்டுல விளங்காதுன்றாங்க. சஹாபாக்கள் போனார்கள். அன்றைய ராவு இந்த அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் மனாவர்கள் கண்டாங்க. என்ன கண்டாங்க? ஒரு மனிதர் அவருடைய கையில ஒரு பெல் எடுத்துட்டு போறாரு. இவர் கேட்கிறாரு, உங்களோட கையில் என்ன இருக்கிறது? ஒரு பெல் இருக்கிறது, இது எங்களுக்கு தாருவீங்களா? ஹதீஸ்ல வருகிறது, அத்தபியுஹாதா, இதை நீங்க விக்கிறீங்களா? அவர் கேட்டார், ஏன் அப்படி கேட்கிறீங்க? இல்ல, தொழுகைக்கான மக்களை நாங்க கூப்பிடணும், பள்ளிக்கு வர செல்லணும், அதுக்கு இந்த பெல் அடிச்சா எங்களுக்கு அவங்க சத்தத்தை கேட்டு வருவாங்களே. அவரு கேட்டாராம், இதை விட நல்லொன்று உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? எது சொல்லித்தாங்களே. அப்பதான் அதானை சொல்லிக் கொடுத்தார்கள். அப்ப அதானை அந்த சஹாபி கேட்டார், பாங்க காதால கேட்டு சுபஹோட ஓடி வந்தார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இப்படி மனாவுக்கு கண்டுட்டேன், இந்த மனால் இப்படி எனக்கு பாங்கு அதான் சொல்லி தரப்பட்டுச்சு, மனால் எனக்கு ஒருத்தர் சொல்லி தந்தாரு. நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது லருயா, அது உண்மையான கனவு, அது பொய்யான கனவல்ல. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வர சொல்லி அதான் சொன்னார்கள். அந்த மனாவை கிட்டத்தட்ட 10 சஹாபாக்கள் கண்டார்கள், கிட்டத்தட்ட 10 சஹாபாக்கள் கண்டார்கள். ஆனால் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் முதலாவது வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மெசேஜை சொன்னார். அந்த அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியாக இருக்கிற டைம்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல நோயாளி வருவாங்க, பாப்பாங்க, போவாங்க. அவன் தோட்டத்தில் இருக்கிறாங்க. தோட்டத்தில் இருக்கிற நேரத்தில் அவனோட மகன் போய் சொல்லுறா, பாப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிட்டாங்க. நோயாளியாகத்தான் இருந்தாங்க, மௌத்தாகிட்டார்கள். ஆனா அவங்க அடுத்த கேட்ட துஆ என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் என்ற செய்தி அவங்களுக்கு அந்த மெசேஜ் காதுல கிடைச்ச உடனே அவர்கள் கேட்ட துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம அத்ஹிப் பஸரி ஹத்தா லா அரா அஹதன் கைரா. யா அல்லாஹ், என்னுடைய கண்ணில உள்ள இந்த பார்வையை எடுத்துடுவாயாக. எனக்கு இதுக்கு பின்னால பார்க்க தேவையில்லை, பார்வை வேண்டாம். ஏன்? ஹத்தா லா அரா அஹதன் கைரஹு, அவங்க இல்லாத இந்த நேரத்தில் அவர்களை பார்த்து கொண்டிருந்த இந்த கண், அவர்கள் அல்லாம வேற ஒருவரை இந்த கண்ணால் நான் பார்க்கப்படாது. இந்த உலகத்தில் யாரும் கண் பார்வை இல்லாமலாக விரும்புவோமா? யாரும் விரும்புறதில்லை. கண்ணே பார்வை தேவை. வியாபாரக்கான ட்ரீட்மெண்ட் பண்றது, சர்ஜரிகள் பண்றது. கண் இல்லா போனா செல்வாங்க. அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போயிட்டு பிள்ளைகளை கொடுத்துட்டு செல்வாங்க. ஆளுங்களை பார்த்து, உலமாக்களை பார்த்து வேண்டிய செய்ய, கண்ணை மட்டும் வச்சுட்டு வேண்டிய செய்யுங்க. அந்த பிள்ளைகளை பயமுறுத்துறது. கண் அவ்வளவு முக்கியமானது. ஆனா அவர் கேட்ட துஆவை எல்லாம் கண்ணில் இருக்கிற பார்வை எடுத்துட்டு, இந்த கண்ணால் இதற்கு பின்னால் உலகத்துல வேற யாரையும் பார்க்கப்படாது. அந்த ஹதீஸ்ல வருகிறது, ஃபகுஃப பஸருஹு, அவருடைய கண்ணில் இந்த பார்வை இல்லாமல் ஆகியது. அப்ப அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட முஹப்பத் உள்ளவர்களாக, இஸ்லாத்தில் பற்றுள்ளவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அதனால்தான் நாங்களும் அப்படியான பற்று, இஸ்லாமிய அந்த உணர்வு எங்களுக்கு தேவை. எங்கு சென்றாலும் எங்களுடைய மார்க்கத்தை நாம் செய்வதில் வெட்கப்படக்கூடாது. எங்களுடைய இபாதத்துக்களை செய்வதில் நாம் பயப்படவும் தேவையில்லை. அல்லாஹ் எங்களுக்கு உதவியாக இருப்பான், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரு இடத்துக்கு போனா இந்த செலவுல பாருங்களேன், ஏதோ வீட்டில் இருக்கிற டைம்ல, ஊர்ல இருக்கிற டைம் இஸ்லாம் இருக்கு. வெளியில போயிட்டா காஃபிர்கள் எடுத்து போனா இஸ்லாத்தை மறந்துடுவாங்க, இபாதத்தை மறந்துடுவாங்க, தொழுகையை மறந்துடுவாங்க. இது அவங்களோட சேர்ந்தா எல்லாம் அந்த கூட்டோடு என்ஜாய் பண்ற அப்படி மாறிடுவாங்க. அப்படி அல்ல, எங்கு போனாலும் இஸ்லாம், எங்களோட மார்க்கத்தை நாங்க செய்ய வேண்டியதான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கிறது, எங்களுக்கு அந்த மரியாதை இருக்கிறது. அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் கௌரவத்தை தருவான். ஏன்? வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில்முஃமினீன். கண்ணியம் என்கிறது அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு, மூமின்களுக்கு. அல்லாஹ் சொல்றான், வலா தஹினு வலா தஹ்ஸனு வஅன்துமுல் அஅலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம், உங்களுக்கு இழிவும் கேவலமும் வராது. எப்ப? இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால். உண்மையான மூமின்களாக நீங்க இருந்தீங்கன்னா
அல்லாஹ்வுடைய கடமைகளை மார்க்கத்தை சரியான முறையில நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க உயர்ந்தவர்கள் தான். உங்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை வைப்பான், அல்லாஹ் உங்களுக்கு கௌரவத்தை தருவான். அல்லாஹ் குர்ஆனில சொல்றான். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு டேபிள் ஒரு சாப்பாட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இருந்தவர்கள் எல்லாரும் காஃபிர்கள், பெரும் பெரும் தலைவர்கள். இந்த இடத்துல அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாப்பாட்டை அடிச்சிட்டு அப்படி அந்த சாப்பாட்டுல விழுந்தவைகளை எல்லாம் புறக்கி புறக்கி தின்னுறாங்க. அது பெரிய இபாதத். நிறைய பேர் புறக்கி தின்றது இல்ல, அதனால பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நீண்ட ஆயுள் கிடைக்கிறது. புறக்கி புறக்கி சாப்பிடுகிறார்கள். சாப்பாடு அடிக்கிறது ஒரு இபாதத், அதுக்கு ஒழுக்கமான முறையில தின்னுறது ஒரு இபாதத். அமைதியான முறையில அந்த விழுந்தவைகளை எல்லாம் புறக்கி எடுத்து விரல்களை எல்லாம் சூப்பி சாப்பிடுகிறார்கள். பக்கத்தில் இருந்த சஹாபி கேட்டார், அபூ தர்தா, இங்கேயுமா இதை செய்றீங்க? இங்கேயுமா இதை செய்றீங்க? இருக்கிற எல்லாம் காபிர்கள், இந்த இடத்துல நீங்க இருந்து கொண்டு இப்படி விரலை சூப்புறீங்க, பிங்கான வலிச்சு நக்குறீங்க, இதெல்லாம் செய்றீங்களே. கேட்டாங்க என்ன தெரியுமா? அத்ருக்கு சுன்னத்த ஹபீபி லிஹாஉலாயில் ஹுமகா. இந்த மடையர்களுக்காக வேண்டி கல்லையும் மண்ணையும் அல்லாஹ் படைச்ச கல்லையும் மண்ணையும் மரத்தையும் இவங்க வணங்குறாங்க மடையர்கள். இவர்களுக்காக வேண்டி என் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சுன்னத்தை நான் உடவா? அவரோட சுன்னத்தை இந்த டைம்ல நான் உடவா? அது செய்யலாது. எந்த இடத்திலும் நான் என் சுன்னத்தை செய்வேன், என் இபாதத்தை நான் செய்வேன். என் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நான் ஃபாலோ பண்ணுவேன் என்றார்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எனவே அதனால தான் சின்ன பிள்ளைகளை வளர்க்கிற நாங்க, பேர பிள்ளைகளை வளர்க்கிற நாங்க அந்த சின்ன வயதிலேயே இஸ்லாமிய அந்த பட்டை நாங்க கொடுக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாசி ஹிசால். பிள்ளைகளுக்கு 3 சப்ஜெக்ட் நீங்க படிச்சு கொடுங்க. முதலாவது என்ன சொன்னாங்க? ஹுப்பி நபியிக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முஹப்பத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. நீ பாத்துட்டீங்களே, ஈரானில இப்பொழுது மௌத்தான அவங்களோட அந்த தலைவராக இருந்த இமாமிடத்தில் ஒரு புள்ளவார, ஒரு 12 வயசு புள்ள என்ன வந்து சொன்னாரு? காதுல வந்து சொல்லுறா, இமாமிடத்துல சொல்லுறாரு, ஆயத்துல்லா ஹாமினி அவர்கிட்ட வந்து சொல்லுறாரு, நான் ஷஹீதாகும், எனக்கு ஷஹீதாக ஆசை, இஸ்லாத்துக்காக நான் போராடி ஷஹீதாகணும் என்று சொல்லுறார். அவரு சொன்னாரு, வானாம், நீங்க வாழுங்க, உங்களுக்காக நீங்க வாழுங்க, உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஷஹாதத்து கிடைக்கும் என்றார். அந்த பிள்ளைகளுக்கு அந்த இஸ்லாமிய உணர்வை நாங்க உண்டாக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட முஹப்பத், அவர்களோட வாழ்க்கை, நீ பாரு எத்தனை பிள்ளைகள் ஒரு விதமாக வாழுறாங்க. அவங்களுடைய ஸ்டைலும் அவர்கள கொண்டை வெட்டுகிறதும் உடுப்புகளும் எல்லாமே பார்க்கிறதுக்கு கேவலமானதாக இருக்குது. அப்படி அல்ல. நாங்க அந்த பிள்ளைகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட முஹப்பத், அவங்க எப்படி இஸ்லாம், எப்படி அவங்க உலகத்துல வாழ்ந்தாங்க, எப்படி அவங்க குணமுள்ளவர்களாக இருந்தார்கள், எப்படி எங்களுக்கு வாழ சொன்னார்கள் என்கிறதை பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கும். அடுத்ததாக சொன்னாங்க, வஹுப்பி ஆலி பைத்திஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தார்கள், அஹ்லு பைத்துகள், சதாத்துமார்கள், அவர்களோட முஹப்பத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அடுத்ததாக என்ன சொன்னாங்க? வக்ராஅத்தில் குர்ஆன், குர்ஆனுடைய ஓதுவதை பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க. இதெல்லாம் பிள்ளைகள்ட்ட இந்த 3 சப்ஜெக்ட் சரியாக வந்துட்டா பிள்ளைகளோட ஃபியூச்சரை பத்தி, பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அவங்கள பார்த்தவங்களுக்கு சந்தோஷம் அடையலாம், நிம்மதி அடையலாம். ஏன் அது நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம், பெற்றோர்கள் கவலைப்படுகிறாங்க, எங்கட பிள்ளைகள்ட்ட இஸ்லாம் இல்ல, எங்கட பிள்ளைகள்ட்ட இபாதத் இல்ல, நான் சொல்லுறத கேட்கிறான் இல்ல, பள்ளிக்கு போறான் இல்ல, தொழுகிறான் இல்ல, அவன் மஜ்லிஸுக்கு போறான் இல்ல, கூட்டாளிமாரோடு இருக்கிறான், ராவையில விளையாடுகிறான், இதான் பேசுறாங்க. அது எங்கட மிஸ்டேக். நாங்க சின்ன வயசுல செய்யணும், நாங்க பள்ளி கூட்டி வரணும். 7 வயசில் தொலை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7 வயதாகியும் 10 வயசாகியும் தொலாட்டி அடித்து தொலை சொன்னாங்க. பிள்ளைகளை கூட்டி வாரது கூட்டி போறது எங்கட பொறுப்பு. சும்மா ரோட்டிலூடையலா விட்டா பிறகு கவலைப்படவாகும். இன்றைக்கு புள்ள வளர்க்கிறவங்களோ சேலஞ்சான உண்டு. அதனால முதலாவது இந்த பிள்ளைகளுக்கு இஸ்லாத்துடைய அந்த முஹப்பத்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய முஹப்பத்தை, சஹாபாக்களுடைய இந்த வரலாறுகள் சொன்ன இப்படியான வரலாறுகள் எப்படியெல்லாம் சஹாபாக்கள் இருந்தாங்க என்கிறதை கொடுத்துட்டா இன்ஷா அல்லாஹ் அப்பதான் எங்களுக்கு நிம்மதியாக கபரு போகலாம். அப்பதான் அந்த பிள்ளைகள் கபரு வருவாங்க, எங்களுக்காக துஆ செய்வாங்க. வந்து கபரிடத்திலே, அல்லாஹ் என் வாப்பட பாவத்தை மன்னிப்பாயாக, என் வாப்பாவுடைய தவறுகளை மன்னிப்பாயாக, ரஹ்மத்து செய்வாயாக ஓதுவார்கள், துஆ கேட்பார்கள். இல்லாட்டி அவங்க மறந்துடுவாங்க, அவர்கள் நினைச்ச போக்குல அப்படி வாழுவாங்க. நாங்களும் போய் எங்களுக்கு கொண்டு இருக்காது. மக்களால நாங்க மௌத்துக்கு பின்னாலே நேசப்படுவோம். மக்கள் சொல்லுவாங்க, இருந்தாரு வாழ்ந்தாரு போய்த்தாரு, ஐயோ புள்ளகளை விட்டுட்டு போய்த்திருக்கிற, அவர்ல வேலையும் இல்ல, புள்ளகள்ல வேலையும் இல்லை.
அப்படி நாங்க வாழக்கூடாது. நல்ல முறையில பிள்ளைகள் ஒழுங்கான முறையில பிள்ளைகளுக்கும் தான் பேர பிள்ளைகளுக்கு தான் எல்லாருக்கும் நல்ல ஒழுக்கத்தை கொடுத்து இஸ்லாமிய உணர்வோட நாங்களும் இருந்து அவர்களுக்கும் அந்த உணர்வை கொடுத்து இவர்களும் வெற்றி அடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எமது பாவங்களை மன்னிப்பாயாக, இபாதத்துக்களை நீ கபூல் செய்வாயாக. உன்னால பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லவர்களாக சாலிஹீன்களாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயாக. நரகத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. கபருடைய அதாபை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. அந்த சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு எப்படி இஸ்லாமிய உணர்வு இஸ்லாமிய பட்டிருந்ததோ அந்த உணர்வை அந்த பட்டை எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எஞ்சி இருக்கக்கூடிய ரமலானுடைய காலத்தை இபாதத்தில தொழுகையில ஓதல்ல கழிப்பதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் நாம் செய்த பாவங்களை மன்னித்து அந்த பாவங்களை நன்மைகளாக ஆக்கி நாளை கியாமத் நாள்ல உன் ரஹ்மத்தால் உன் இரக்கத்தால் அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை தந்தருள்வாயாக. இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. உலகத்தில் வாழுகிற எல்லா முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களுக்கு யா அல்லாஹ் நீ உதவி செய்வாயாக. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.